சார், மத்திய பிரதேசத்தில் ஒரு 45 நாட்களுக்குள்ள 23 பேர் இறந்து போயிருக்காங்க. இவங்களோட இறப்பிற்கு முக்கிய காரணம் அவங்க குடிச்ச இரும்பல் டானிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இந்த டானிக்கில் வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க. அந்த டானிக் வந்து தமிழகத்தை சேர்ந்த நிறுவனம் வந்து தயாரித்து அங்கே வந்து சேல் பண்ணியிருக்கிறதாவும், இன்னைக்கு காலையில் வந்து அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி 23 மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. அதில் வந்து குழந்தைகள் நிறைய பேர் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த செய்தி ஆஸ் அ மருத்துவராக நீங்கள் இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது சார்? எனக்கு நாள்லேருந்தே ரொம்ப வருத்தம். இதில் 3 சம்பவங்கள் என்னை ரொம்ப காயப்படுத்திருச்சுன்னே சொல்லுவேன். ஒன்று வந்து குழந்தையோட காஃப் சிரப்பில் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து நம்ம வெளியுறவு அமைச்சகத்துக்கு வந்த ப்ரெஷர் ஏற்கனவே ஞாபகம் இருக்குது. ஒரு யுஎஸ்எஸ்ஆரில் உடஞ்சி போன ஒரு இதில் அசர்பைஜான்லேயோ எங்கேயோ ஒரு வந்து ஆஃப்ரிக்காவில் ஒரு குழந்தை, மிடில் ஈஸ்டில் ஒரு குழந்தைன்னு அங்கங்கே நம்ம இந்திய மருந்துகளை பற்றிய குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது குழந்தைகள் மரணத்திற்கு உலகெங்கும் காரணமாக இருக்குன்னு தெரிஞ்சும் இன்னும் நம்ம முழிச்சிக்கல அப்படிங்கிறது எனக்கு ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஒரு தமிழனா எனக்கு ரொம்ப பாதித்த விஷயம், நான் ரொம்ப ஆணித்தரமாக இருந்தேன். இது மத்திய பிரதேஷ்லேயோ ராஜஸ்தான்லேயோ யாரோ இந்த மருந்தை அடல்டரேட் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த மருந்து இது தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம ஆஃபீஸர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு என்னுடைய எண்ணத்தை தகர்த்தெறிஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு என்ன மருந்து குழந்தைங்களுக்கு எழுதுன்னு ஒரு பயம் வர்ற அளவுக்கு, தமிழ்நாடுன்னு போட்டாலே நம்ம பயப்படணுமாங்கிற அளவுக்கு அது இந்திய அளவிலையும் தமிழ்நாட்டு அளவிலையும் மருந்துகளுடைய நம்பகத்தன்மையை குறைச்சிருக்குங்கிறத இதை நம்ம ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மருத்துவரை அரெஸ்ட் பண்ணது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அது எந்த காரணத்துக்காக பண்ணாலும் சரி, அவருடைய மருந்து கடையில் தான் மருந்து விற்றாங்கங்கிறது இதை நீங்கள் எங்கேயாவது எடுப்பீங்களா? எந்த ஊர்லேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எளிமையான டார்கெட் சமுதாயத்தில் நோயாளி இறந்தாலும் டாக்டர் அடிக்கலாம், நோயாளிக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணும்போது ஏதோ மாற்றி நடந்தாலும் புரிதலோடையோ புரிதல் இல்லாமலையோ மருத்துவரை என்ன வேணாலும் பண்ணலாம். அரசாங்கமும் மருத்துவரை உடனே பிடிச்சி எந்த அரசாங்கமும் உள்ளே வைக்கலாம். ஒரு குற்றம் ஒரு எதையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எழுதுனல்ல நீ வா கூட போ. ஆனால் உண்மையிலேயே மருந்துங்கிறது என்னது? இதில் முக்கியமான ஒரு விஷயம், இதில் இறந்து போனதெல்லாம் குழந்தைங்கிறது தான் முக்கியமான விஷயம், அடல்ட் கிடையாது. எல்லாமே சிசுக்கள் தான். தாய் மருந்தா விஷம்னு தெரியாமல் விஷத்தை கொடுத்து கைகளாலேயே மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் கொடுத்த மருந்துகளாலே கொல்லப்பட்ட சம்பவம் தான் நம்மளை ரொம்ப உழுக்கிற ஒரு விஷயம் இது.